கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 33/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தலும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய கிருபையும் கோலும் கைத்தடியும் இவரை தேற்றுவதாக உடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து அற்புதத்தை செய்யட்டும் அப்பா. உடைய நிறைவுக்குள்ளாக எப்போதும் இவரை நீர் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தை மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படுவதாக உடைய நிறைவு மாத்திரம் இவரோடு இருந்து அற்புதத்தில் இவரை நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஏசாயா 58:9 நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி எப்பொழுதும் ஆண்டவரை இவருக்கு நீர் மறு உத்தரவு கொடுத்து இவருடைய பேரை நீங்க பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே அப்போ ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 30/3/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். தேசத்தை உம்முடைய நன்மையினாலே நீர் திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக உம்முடைய நிறைவானது தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யட்டும். கிருபைக்குள்ளாக நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய தேவ மகிமை அப்பா எப்போதும் இவரோட தேசத்திலே அப்பா இருந்து செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.